தயவு வந்தனம் ஐயா. சாப்பிட்டீங்களா? சரி, ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? சரி சரி. நீங்கள் தான் பரவாயில்லைங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆ சரி சரிங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க ஐயா. எனக்கு ஆ ஒரு சிறிய கிளாரிபிகேஷனுக்காக, சரி. கிளாரிபிகேஷன்றதை விட கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன் சார். வெரி குட். கன்ஃபர்மேஷன். சரிங்க. அற்புதம் அற்புதம். சரிங்க சரிங்க. அது வந்து நீங்கள் வந்து அனுபவத்துலேயும் வயசுலேயும் நீங்கள் வந்து முன்னோடியாக இருக்கீங்க. சிறியர்கிட்ட கேட்டு எப்படி நாம் இது கன்ஃபார்ம் பண்ண முடியும்? நீங்கள் வரலாறுகிட்ட தான் கேட்கணும். உங்ககிட்ட வந்து வள்ளலார் இருக்காரு, கூடவே இருக்காரு, எல்லோரும் கூட தான் இருக்கார் வள்ளலார். என்கிட்ட அப்பப்போ வந்துட்டு போயிடுறாரு. அவர் வந்துட்டாருன்னா போக மாட்டார். இல்லை சார், அப்படி இல்லை சார். சும்மா அதாவது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இல்லை. இல்லை இல்லை, உங்கள்கிட்ட வந்துட்டு போகிறானீங்களா? அடியார்கிட்ட வரவே மாட்டேன்றாரு. இல்லை இல்லை, வரவே மாட்டேங்கிறார். துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்கன்னு போயிடுறாரு. சரி சரியா. உயிரில் உள்ள இறைவழி உயிர் இயக்குகிறது, சார்பறிவு. அது சார்ந்துதான் பழக்கம். ஐயா புரியலங்க ஐயா. இறை இயக்குகிறது, அது சுய அறிவு, அது தன்னறிவு அப்படின்னு ஒரு ஃபேக்ட். உயிர் புரியல. உயிரை உடலை இயக்குகிறது, உயிர் உடலை இயக்குகிறது, அது சார்பறிவு. சரிங்க ஐயா. உயிரை இறை இயக்குகிறது, சுயம் அறிவு. சரிங்க ஐயா. அப்புறம் உள்ளொளி தியானம்ன்றாங்க. ஆமாங்க ஐயா. அந்த உயிரில் இருக்கிற இறையதான நம்ம தியானம் செய்யறோம். ஆமாங்க ஐயா. அதனால அதோடைய ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த புலனெல்லாம் வந்து அடைக்கிடுது. வெரி குட் வெரி குட். மனத்தையும் ஒடுக்குது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படின்றது ஒரு ஃபேக்ட் இல்லையா சார்? அப்படின்றது அதான் இந்த நான் சொன்னது ஒரு ஃபேக்ட் இல்லையா? உண்மை இல்லையா? கரெக்ட் தான். இப்போது உடம்பு உயிர் இயக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். உடம்பையும் சரி உயிரையும் சரி இயக்கிறது உள்ளொளி தான். உயிரே நேரடியாக உடலை இயக்க முடியாது. அந்த உயிருக்கு ஆற்றலை கொடுத்து இயக்கிறது. அப்போ அது உள்ளொளி. நேரடியாக இது பண்ணோம்னா உடலையும் உயிரையும் இயக்கிறது உள்ளொளி தான். அதுதான். அதாவது உயிர் விளங்குவதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி இருக்கிற இடத்துல தான் உயிர் காரியப்படும். அதனால் இரண்டையுமே இயக்கிறது உள்ளொளி தான் இயக்குது. சொல்லுங்க. அதுக்கு அந்த தியானத்துக்கு இன்னொரு பலன் என்னன்னா, பார்ப்பவர், பார்க்கப்படும் பொருள், பார்வை, இந்த மூணுத்தையும் இணைக்குது. அதாவது பார்ப்பான், பார்க்கப்படும், பார்க்கப்படும் பொருள், பார்ப்பான், பார்வை, பார்ப்பான், பார்க்கப்படும் பொருள். ஆனால் இந்த மூணும் கெட்டு அங்கே வந்து பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள் அது இல்லாமல் போகும்போது தான் நம்ம ஓரளவுக்கு உண்மை நிலைக்கு வர்றோன்னு அர்த்தம். அதாவது ஏன்னா இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அதாவது ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது உலகத்தில்.
ஆ, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது இயற்கை. ஆமா. இயற்கையில் அப்படி இருக்குது. அது வந்து அது இல்லாத இடமே கிடையாது. ம். அது என்னன்னா இயற்கை உண்மைன்றார் வல்லார். எந்த பெயருமே வைக்காம ஆ, எந்த பெயரும் அவருக்கு பொருந்தாது. அதான் அது இயற்கை உண்மை, அவ்வளோதான். அதை இன்னும் சின்ன பிள்ளைகள் நமக்கெல்லாம் புரியணும்னா அன்பு என்கின்ற ஒரு தத்துவம் இருக்குது. அதுதான். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது இயற்கையில் என்றென்றும் இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஆமா. நமக்கு பிரச்சனைன்றோம். ஆ, அந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் தான். அவர் 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 இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை. ப்ராப்ளம் கொடுத்துட்டு நம்ம எப்படி பார்க்கறாங்கன்னு வேடிக்கை பார்க்கறாரு. வேடிக்கை இல்லை, அதுதான். என்னன்னா வேடிக்கை, இறைவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். ஆ, பாவம், அவர் கருணையே வடிவானவர். ஆமா. அவர் தன்னைத்தானே வந்து துன்புறுத்துகிறார். ஆ, அது என்னன்னா, இப்போது அந்த இறைவன் வந்து இயற்கையில் அவருடைய நிலை எப்படின்னா ஒரு இருப்பு மாத்திரமாய் தான் இருக்கார். இயற்கையில் ஆ, அது ஒரு அமைப்பு அப்படி தான் இருக்குது. இயற்கையில் அவர் ஒரு அகண்ட வெளியில் ஒரு வெளியோடு வெளியாகவே இருக்கிறார். அன்பு இருப்பு என்கின்ற ஒரு வெளி. அங்கே வந்து அவருக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆ, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு அங்கே கிடையாது. அதுதான் இறைவனுக்குள்ள ஒரு பிரச்சனை. இறைவனுக்கு பிரச்சனை இருக்கான்னு நாம் கேட்போம் இல்லைங்களா? ஆமா. உண்மையிலே இறைவனுக்கு பிரச்சனையே என்னன்னா அவருக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கிடையாது. அப்படி அவருக்கு இயற்கையில் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அகண்ட வெளியில் இருந்துச்சுன்னா நாமெல்லாம் இங்கே துன்பப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆமா. அப்போ அவர் வந்து இயற்கையில் அனாதி காலமாக இருந்துக்கிற நிலை வந்து ஒரு இருப்பு மாத்திரமாக தான் இருக்கார், அந்த அன்பு. ஆனால் அப்படி இருக்கிறதுனால அவருடைய இருப்புக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்காராம். ஆ, இந்த தகவலை சொல்கிறது யாருன்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா. ஆ, அதாவது அவர் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறார். ஆ, அந்த நிலை வந்து அவர் விரும்பற்கு இல்லாத ஒரு நிலை. ஒருத்தன் இருக்கு, நம்ம குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 பேரும் இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு அவங்க ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுங்க. ஆ, ஒருத்தர் மட்டும் தண்டத்துக்கு சும்மாவே சாப்பிட்டு இருந்தால் அவன் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆமா. மற்ற 3 பேர் கேட்பாங்க, என்னடா நீ இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆமா. அதனால் இறைவன் அவர் அந்த இடத்துல இயற்கையிலே இல்லை ஒரு அற்புதம், ஒரு அமைப்பு என்னன்னா அந்த இடத்துல அவர் இல்லாத இருக்கின்ற ஒரு சூன்ய நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து ஒரு அன்புன்னா அதுக்கு ஒரு அனுபவத்துக்கு வராதப்போ அதனுடைய இருப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சில பேர் கேட்போம்டா, என்னடா நீ இருக்கிறது என்னடா பிரயோஜனம்? யாருக்கானா ஒரு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும். ஆனால் அவர் அங்கே யாருக்கானா ஒரு பிரயோஜனம் இல்லை, அவருக்கே அவர் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கார். அந்த நிலையிலிருந்து தான் இறைவன் வந்து தன்னுடைய அன்பு தத்துவத்தை லைஃப்பில் கொண்டு வர்றார். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வர்றது தான். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, அனுபவம்னு வரும்பொழுது இப்போது அடியன் வந்து ஒரு லெதர் டெக்னாலஜி முடிச்சுட்டு முதல்ல ஒரு கம்பெனிக்கு போகிறேன். அப்போ படிக்கிறது அது கல்வி அப்படியே தான் இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு வரும்போது நான் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிற இடத்துல தான் இருந்து அந்த செக்ஷனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண பிறகு தான் அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியாக அந்த உயர்ந்து வர முடியும். எடுத்த உடனே வந்து ஃபினிஷிங் செக்ஷனில் போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. யார் என்ன தான் படிச்சாலும் எடுத்த உடனே ஃபினிஷிங் செக்ஷனில் போட முடியாது. போட்டால் வந்து அங்கே ஏடா கூடமாக ஆகி போயிடும் எல்லாமே. அதனால் ஆமாம், பிகினிங்லேருந்து தான் வரணும். இந்த சட்டம் இறைவனுக்கு தான், இறைவனுக்காக, இறைவனுக்கு அந்த இயற்கை சட்டம் இறைவனுக்கே தான். அதனால்தான் அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்பொழுது அது வந்து ஜீரோவிலேருந்து தான் ஆரம்பிக்குது. என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னா அவருடைய தன்மையையே
அந்த தன்மை அவருக்குள்ள இருக்கிற அன்பு தத்துவத்தினுடைய தன்மை என்னன்னா அருள். ஆனால் அது விளக்கம் இல்லாமல் அவருக்குள்ளவே ஒடுங்கிய நிலையில் தான் இருக்கு. அப்போ அது வெளியில் அவர் தன்மையே வெளியில் கொண்டு வந்து தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக அவருடைய தன்மையே ஒரு உணர்வாக மாற்றுறார். அதான் அருள் உணர்வு என்ற ஒரு அணுத்துவமான புள்ளியாக அதுவும் இயற்கையில் இருக்கிறது தான். அந்த நிலையமும் இயற்கையில் இருக்கிறது தான், உணர்வு அனுபவ நிலையம். ஆனால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜீரோ நிலையில் தான் அங்கே இருக்கிறார். அப்படி அந்த ஒரு அது வந்து கடவுளுக்கான அனுபவ நிலையம். அங்கே வந்து வேற ஆளுன்றதுக்கு ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. என்னென்னா தன்னுடைய இருக்கிற பிரயோஜனத்தை தானே அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கணும் போது அந்த இடத்துல அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தானே அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த தன்னுடைய அருளையே உணர்வாக்கி தன்னையே ரெண்டா துண்டாக்குறார். இந்த வெட்டு 1 துண்டு 2 இல்லைங்களா சொல்லுவாங்க. டேய் போய் நல்லா பேசிட்டு விட, நல்லா போய் பேசிட்டோம், கடைசியில் ஒன்று அனுப்புகிறேன், நீ போய் வெட்டு 1 துண்டு 2 பேசிட்டு வாடா அப்படின்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, 2ல் 1 ப்ளஸ்ஸோ மைனஸோ முடியாது. ஆனால் அதுக்கு ஏன் வெட்டு 1 துண்டு 2ன்ற பழமொழி வருது? இது எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 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 நீண்ட ஒரு சுரக்காய் எடுத்துக்கிறீங்க, அதை கத்தியில் வெட்டினா என்ன ஆகும்? அது அது அதுக்கு ஒரு பழமொழி தேவையா? ஒரு கத்திரிக்காய் இருக்குது, முழு கத்திரிக்காய், கத்தியில் வெட்டுறீங்கன்னா அது 2ஆக தானே மாறிடும். வெட்டு 1 துண்டு 2 அதுக்கு ஒரு பழமொழி வந்து உலகத்தில் உலாவ செய்ததற்கு என்ன காரணம்? அந்த ஒன்றாகிய அந்த இறைவனே தன்னை அப்படியே முழுமையாக 2ஆகிய நிலையில் வரார். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே சிவம் ஒன்றே சத்தியம் திகைப்படையல். அதாவது ஒரே ஒன்று தான் இருக்குது, அதுதான் சிவம், அதுதான் அன்பு. அதனால் அது ஒன்று தான், திகைப்படையல். சிவம் ஒன்றே திகைப்படையல். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அத்தோட விட்டுல, அருளோடு சேர்த்து 2 கண்டறி. அந்த சிவம் ஒன்றே சத்தியம் திகைப்படையல் சொல்லிட்டார்ல, அத்தோட கவனம் இருக்கலாம்ல ஆண்டவர். அருளோடு சேர்த்து 2 கண்டறினி. அதுக்கு முன்னாடி பிராக்கெட்டில் ஒரு வார்த்தையை போட்டிங்களன்னா நல்லா புரியும். வேணும்னா மகனே ஒரே சிவம் ஒன்றே, அதில் வந்து அதான் சத்தியம். வேணும்னா அருளோடு சேர்த்து 2 கண்டறினி. இப்போ சிவம் வந்து அருளோடு சேர்த்து 2ஆவது. அப்போ அகண்ட வெளியில் அந்த வந்து இருப்பு நிலை சிவமாகவும் நமக்குள்ள விலங்கு நிலை சிவமாக இருக்குது. அருள் என்பது அவருடைய தன்மை, அது வந்து விலங்கு நிலை சிவமாக வருது. விளங்குதல் உண்மை வந்து விளங்குகின்ற நிலை. இதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறுக்கு சொல்லுகின்ற பொழுது, மகனே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்தற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை காணுதல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்தற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை புறத்தே காணுதல் வேண்டும் என்றார்.
உண்மை விளக்கம். உண்மைன்றது அகண்ட வெளியில் இருக்கிறது. ஆ, அந்த சிவம் ஒன்று தான். சரிங்க. அதே சிவம் அனுபவ வாழ்க்கை வரும்போது அது விலங்கு நிலை சிவமாக வருது. ரெண்டாவது. அதுதான் மேலே இருக்கிறது சுத்த சிவம், ஆ, நாம் வந்து குமார சிவம். ஆ, நம்ம யாருன்னா குமார சிவம். ஆ, அவரே தான் பிள்ளையாக வர்றார். ஆ, பிள்ளைன்றது பிள்ளப்படுதல்னு ஒரு சர்வானந்த சுவாமி. ஆ, பிள்ளப்படுதல்னா அந்த முழுமையில் ஏதோ ஒரு கொஞ்சம்னு அர்த்தம் கிடையாது. ஆ, அப்படியே முழுமையாக வெட்டி எடுக்கிறது, ஆ, தன்னை முழுமையாக எடுக்கு. இப்போ நமக்கு தலைக்கு நடுவில் ஆ, அந்த உள்ளொளியினுடைய உண்மை என்னன்னா, அது அகண்டவெளி முற்று நிறைந்த இறை உண்மை அப்படியே பிள்ளப்பட்டு வெட்டப்பட்டு இங்கே வந்து இரண்டாகி அதுவே நிற்குது. ஆ, அதான் வெட்டு ஒன்று வெட்டு, இங்கே வந்து அது இரண்டாகிய துண்டாக நிற்குது. ஆ, அதுதான் அந்த கந்தை அணிந்திருக்கிறார் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆ, இறைவன் வந்து இடையில் என்ன போட்டிருக்கா, கந்தை தானே கட்டிகிட்டு இருக்காரு. ஆமா, ஆமா, ஆமா. அந்த கந்தையை வந்து நம்ம கசக்கி கட்டணும். ஆ, அதில் இருக்கிற மலங்களை அகற்றி பார்த்தா அது வந்து அந்த கந்தை கந்தனாக, ஆ, குமார சிவமாக, விலங்கு நிலை சிவமாக, ஆ, அருள் விளக்கமாக அது வெளிப்படுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆண்டவருக்கு வந்து 0 அந்த டைமில் இருந்து தான் அந்த அனுபவம் வந்து முறைப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆ, அவரை தன்னையே தான் மறைத்து கொண்டு அனுபவ ரீதியாகத்தான் அந்த தன்னுடைய அருள் தன்மையை அருள் தன்மையை வெளிப்படுத்த தான் வந்து இறைவனுக்கே இன்ப அனுபவம் உண்டாகுதான். ஆ, அந்த அருள் தன்மையை வந்து நம்முடைய உயிர் அறிவில் விளக்கம் செய்ய அது விரிவடைய அது தன்னுடைய சுய அனுபவத்துக்கு வரதான் அந்த ஆனந்தம் என்கின்ற அனுபவம் வந்து அந்த ஜீவநிலையில் இறைவனை இருந்து அனுபவிக்கிறார். ஆ, ஆக இறைவன் வந்து இந்த ஜீவனாகவே வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆ, அந்த பிரயோஜனத்தை அவர் வந்து ஜீவனாக இருந்து தான் தன்னைத்தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அதனால்தான் அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அதுதான் அருணகிரிநாதர் ஜீவன் சீவன் சிவஸ்வரூபம் என தேறி ஆ, நான் என்பதற்று உடம்பொடு உயிர் ஊன் என்பதற்று நாதம் பரபிரம வெளிமீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க வரம் அருள்வாயே. அற்புதமான வரிகள். ஜீவன் சிவஸ்வரூபம். ஆ, இறைவனுக்கு சொரூப நிலை எதுன்னா ஜீவன் தான். ஆ, அதனால் வந்து இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, நாம்ன்றது கிடையாது. ஆமா. ஆக இந்த பிள்ளை நிலைன்றது தான் நம்முடைய நிலை. இதுதான் முருகருடைய தத்துவமே. வள்ளி முருகன் தேவானைன்றது, வள்ளின்றது உள்ளொளி, முருகன்றது இந்த சூக்கும தேகம், அதுதான் பிரணவ வடிவமாக மாறுது. வெளியில் தோற்றமாக இருக்கிறது தேவானை. நீங்கள் பாருங்கள், அந்த முருக ஞானிகள்லாம் வந்து தேவானையை போற்றியவே மாட்டாங்க. நீங்கள் திருப்புகளில் பார்த்தீங்கன்னா வள்ளியை தான் போற்றுவார் அருணகிரிநாதர். தேவானையை போற்றவே மாட்டாங்க. தேவானைன்றது உடலை அவங்க வெறுத்துட்டாங்க. உடல் வேண்டாம்னாங்க. எல்லா தமிழகத்து சத்திய ஞானிகள் எல்லாமே இந்த உடல் வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த உடலால் தான் பிறப்பதால் தானே நமக்கு துன்பம் வருது. உடல் வேண்டான்னா உயிர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஒடுங்கிடும். அதுவரையில் அந்த மகான்கள் கஷ்டப்பட்டு பெற்ற அந்த சிவானுபூதியானது அதுவரை அவங்க வாழ்நாளில் அந்த ஆனந்த ஆற்றின்ப வெள்ளமே அப்படின்றார் இல்லைங்களா, அந்த அகண்ட ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் தான். ஆனால் உடலை விட்டுவிட்ட போது ஆட்டோமேட்டிக்காக உயிரானது உள்ளொளியில் ஒடுங்கிடும். உடலும் உயிரும் இணைந்திருக்கும் போது தான் உள்ளொளி வந்து அனுபவம் விளங்கும்ன்றாரு வள்ளலார். அதனால தான் பழைய மார்க்கம் வந்து உள்ளொடுங்குகின்ற மார்க்கம்ட்டார். உள்ளொடுங்குகின்ற மார்க்கம். ஏன்னா
உடல் வேண்டாம்ட்டாங்க. ஊனாரும் உடல் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஏன்னா இப்போது இறைவன் இப்போ எத்தனையோ கோடி பிறவிகள் நாம் எடுத்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படி எடுத்து வந்தது நாமா, அது தானாக வந்ததா? நாம் எடுத்திருந்த ஆடை, ஆமாம், நாம் எடுத்திருந்தா ஆடா போகிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. வாடா இருந்து வாழ்ந்தது தெரிஞ்சிருக்கணுமே. எறும்பாக இருந்து வாழ்ந்து தெரிஞ்சிருக்கணுமே. இல்லை, அந்த உள்ளொளி ஆகிய அந்த விலங்கு நிலை சிவமே அனுபவத்தை புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறதா. ஒரு ஜீவனாக இருந்து தன்னை மறைத்து கொண்டு அந்த அந்த நிலையில் அது ஓரறிவு, ரெண்டறிவு, மூவறிவுன்னு அதனுடைய பக்குவம் நிறைவாக ஒவ்வொரு அறிவாக கூட அதுக்கேற்ற உருவத்தை அந்த உயிர் வழியை அவர் இறைவனை ஏற்றுக்கிறார். ஆக இவ்வளவு காலம், இத்தனை கோடி காலமாக இத்தனை கோடி உருவங்களை ஏற்றதும் அவரே, விடுத்ததும் அவரே. நாம் என்றால் நமக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ இந்த உடம்புக்குள்ள நாம் வரப்போகிறோம், நாம் கனவு கண்டோமா? இல்லை பிளான் பண்ணோமா? எதுவுமே தெரியாது. இது ஒரு தற்காலிகமாக, ஒரு தற்செயலாக, ஒரு ஆக்சிடென்டலாக, ஒரு எதிர்பாராத விதமாக நடந்து விட்ட ஒன்று தானே. அது மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஆமாம், அப்படி இருக்கும்போது ஆமாம் 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 அதாவது அகண்ட வெளியில் அன்பு இருப்பாக இருக்கார். அவரே தனது நம் தலைக்கு நடுவில் உணர்வாக வந்துடுறார். உணர்வாக இருக்கார். அந்த உணர்வு ஒரு புள்ளியாக இருக்குது இந்த பிரபஞ்சத்திலேயே. அது மிக்க அதே கரெக்ட். அந்த இருப்பு நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரும்போது தான் உங்களுக்கு அனுபவம் வரும். ஏன்னா அந்த உணர்வு நிலையில் வரும்போது தான் அது நான் என்ற வண்ணத்தில் அது மாறிடுது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தான் என்ற நிலையானது நான் என்ற ஒரு வண்ணமாக மாறிடுது. நான் என்ற வண்ணத்தில் மாறினா தான் நீங்கள் எதையுமே அனுபவிக்க முடியும். தான் என்ற வண்ணத்தில் அனுபவிக்க முடியாது. ஆக அவர் உணர்வானது அணுநிலைக்கு வருகின்ற பொழுது அகண்டம் அப்படியே ப்ரெஸ் ஆகி ஒரு அணுவாக மாறுது. அந்த அணு தான் அந்த மெய்யுணர்வு. அந்த மெய்யுணர்வு தான் அது விலங்கு நிலை சுகமாக இறைவனே அனுபவ வாழ்வுக்காக இந்த தோற்றத்தை எடுத்துக்கொள்ளுகின்றார். அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு சூழ்ந்து 4 நிலைகள் இருக்குது. அது நம்ம தலைக்குள்ள இருக்கிறது மட்டும் இருந்தா இந்த ஞானசபை, அந்த ஞானசபை ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆமாம்மா, ஞானசபை அது ஒரு அறிவுமயமான ஒரு வெளி, அதாவது சிதாகாசம். சிற்றம்பலம், சித்தாகாசம், சிதம்பரம். அதை அந்த உள்ளொளியை சூழ்ந்து 4 பிரகாரங்கள் இயற்கையாக வந்துடுது. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அகம் என்றது ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் மனம், புறப்புறம் பஞ்சேந்திரியங்கள் புரிந்த இந்த உடல். இந்த 4 நிலைகள் தான் தன்னுடைய அருள் விளக்கத்தை இறைவன் செய்கிறார். சொல்லுங்க. நீங்க இந்த உள்ளொளி ஞானம்ன்றது நான் எவ்வளவு பண்ணி பார்க்கறேன். ஆனா அந்த புலனடக்கம், மனடக்கம்ன்றது அந்த அளவுக்கு வரல சார். எக்ஸெக்ட் வரல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்லை, நீங்கள் ஒன்றும் இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் படக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒவ்வொரு நீங்கள் வெடிகால் எழுந்துப்பீங்க இல்லைங்களா? பொதுவாக வெடிகால் எழுந்துக்கிறீங்க, பார்க்குறேனே. ஆமாம், எழுந்துக்கிறப்ப அது இதில் உங்களுடைய மெசேஜ் பார்க்குறேன். அப்போது நீங்கள் ஒரு தீபத்தை எப்பவும் போல் ஏற்றி வைங்க. அந்த தீபத்துக்குள்ளே அற்புதஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறதா ஒரு 5 நிமிடம் நினச்சி மகாமந்திரத்தை சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உருவ நிலை தியானம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துடணும். அந்த எதிரில் நீங்கள் பார்த்த அந்த
முன்னிலையில் பார்த்த அந்த தீபச்சுடரை அப்படியே புருவ மத்திக்கு உள்ளே கொண்டு வாங்க. புருவ மத்தியன்னா அந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு நல்ல சுத்தமான தென்னங்குச்சி இருக்கு பாருங்க. அதை எதில் வச்சுக்க எப்போவுமே ஒரு 5-6 முறை ஒரு லேசான அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு அந்த வெளியில் இருக்கிற அந்த தீபச்சுடரை உள்ளே நினைங்க. அது ஞான தீபமாக, அருட்பெருஞ்சோதி ஞான தீபமாக நினைங்க. நினச்சி ஒரு 1/4 மணி நேரம் ஏதாவது தோத்திரம் பண்ணுங்க திருவருட்பாலந்து. அந்த இப்படி நினைக்கும் பொழுது அது வந்து தீயின் அம்சமாக நினைக்கக்கூடாது. அது மானசீக தியானம். உங்களுக்குள்ளவே அந்த ஞான தீபமாக ஆண்டவரை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஞான தீபம்னா அதை எப்படி, அந்த தீபம்ன்றது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இறைவனுடைய அருள் தான் அவருக்கு திருமேனியாக இருக்குதான். ஆண்டவருக்கு அந்த தீபம்ன்றது தான் நடராஜர். அந்த அந்த தீபச்சுடர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மனக்கண்ணால் பார்க்குறோம். அது வந்து என்னென்ன ஆண்டவருடைய அருள் தான் அவருக்கு திருமேனியாக இருக்கான். அருள் திருமேனி. அந்த அருள் எப்படி இருக்கும்? நம்ம மனக்கண்ணால் நம்ம பார்த்துறோம், ரைட்டு. இது யார் வேணாலும் மனக்கண்ணால் நினைக்கலாம் இல்லைங்களா? இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அங்கே வந்து அவருடைய திருமேனி நமக்கு அனுபவமாகுமா? அவருடைய அதாவது அது அந்த அருவுருவ நிலையில் அந்த திருமேனின்றது எல்லையற்ற கருணை உணர்வு. அதாவது எல்லையே இல்லாத கருணை உணர்வு, அதுதான் தனிப்பெருங்கருணை. அந்த அவருடைய உணர்வு வந்து தனிப்பெருங்கருணையாக இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்குள்ளவும் ஒவ்வொரு உயிருக்குள்ளவும் அந்தந்த உயிருக்கு அந்தந்த வினாடி என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கார். அப்போ அவருடைய கருணை வல்லபம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார், அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனதை தூக்கி நிறுத்தி பார்க்கணும். இருந்தாலும் அவர் தெரிவிக்க மாட்டார். அவருடைய திருமேனி இருக்கின்ற வண்ணத்தை அவ்வளவு எளிதிலே நமக்கு காட்ட மாட்டார். இருந்தாலும் அவருடைய கருணையை கிடைக்கிற நோக்கத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அடுத்தது 2வது ஸ்டெப்பு முடித்த பிறகு இது வந்து அருவுருவ தியானம். அடுத்தது 3வது ஸ்டெப்புக்கு வந்துடணும். 3வது ஸ்டெப்பில் தான் நமக்கு அனுபவம் அணுவணுவாக சேகரிக்க முடியும். 3வது ஸ்டெப்பில் நீங்கள் எந்த ஒரு இமேஜினேஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா கற்பனைக்கு கடுகளவும் எட்டாதவர் கடவுள். மேலும் சுத்த சன்மார்க்கம் என்பது கற்பனாதீதம், பாவனாதீதம். இது வந்து பாவனைக்கு உட்படாதது, கற்பனைக்கு எட்டாதது. அதனால் நீங்கள் கற்பனைக்கெல்லாம் அவர் கிடைக்க மாட்டார். இருந்தாலும் முன்னாடி 2 ஸ்டெப்பு தியானத்தில் கற்பனை பண்ணிட்டோம். ஏன்னா மனதுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தி கற்பனா சக்தி. இந்த கற்பனா சக்தி டெவலப் பண்ண அங்கு கடவுளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும்ன்றது பெரிய ரகசியம். அந்த கற்பனா சக்தி எந்த அளவுக்கு நம்ம நெகிழ்ச்சியோடு இருந்து நம்ம பண்ணுறோமோ அங்கே கடவுள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஆனால் 3வது ஸ்டெப்பில் வந்து கற்பனை பண்ணக்கூடாது. சரி, இப்போ கற்பனை பண்ணாமல் நீங்கள் வந்து உள்ளே நோக்குறீங்க, உங்களை நீங்களே நோக்குறீங்க. இப்போ வந்து கடவுளை பற்றியோ, இப்போ நமக்கு கடவுள் அனுபவம் ஆகுறாரா? இப்போ நமக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு நம்முடைய உணர்வில் அனுபவமாக. அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க. அதை வந்து எந்த முயற்சி செஞ்சாலும் அனுபவம் ஆக மாட்டார். எப்படி அனுபவம் ஆகுவார்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எதுவாக இருக்கிறீங்கன்னு உள்முகமாக பாருங்கள். நீங்கள் ஒரு உணர்வாக தானே இருக்கீங்க.
அடித்தா வலிக்குதில்ல நமக்கு, ஆமா ஆமா வாயில் லட்டு போட்டால் இனிக்குதில்ல, ஆமா படம் ரஜினிகாந்த் படம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குல்ல, ஆமா ஆமா இந்த அனுபவங்கள்லாம் எது உள்ளே வாங்குது? இப்போ லட்டு சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த உணர்வு பாயிண்ட் வாங்குது. நாக்கு அனுபவிச்சுதா? இல்ல உணர்வு பாயிண்ட் நீங்கள் அனுபவிச்சிங்க. மையம் தான். ஆமா காலில் வந்து திடீர்னு அடிபட்டுச்சு, சரியான வலி, ஆ. அந்த கால் அனுபவம் ஆகுது. அந்த துன்பத்தை அனுபவிச்சது யார்? காலா நீங்களா? மையம் தான் அனுபவிக்குது. நீங்கள் அறிவு கரெக்ட், அறிவு ஒரு உணர்வு. இப்போ அதை பற்றி வந்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஆ. அதுதான் முதல்ல. அதனால தான் இறைவன் வந்து உன்னைப்பார் என்றார் முதல்ல. உன்னைப்பார், உனக்குள்ளே என்னைப்பார். உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உற்றிடும். இது வள்ளல் பெருமானுக்கு ஞான சம்பந்தர் சொல்லதா சொல்கிறார். உங்களுடைய உயிர் முதல்ல உங்களுக்கு அனுபவம் ஆகணும். ஏன்னா உயிருக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். அவர் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே முடியாது. அவர் வேறு வழியே கிடையாது. அந்த உயிர் அவரை விடாது, அவர் உயிரை விட மாட்டார். உயிரை அவரை விட்டு போக முடியாது, அவரும் உயிரை விட்டு போக முடியாது. ஏன்னா அவரே தான் உயிராக இருக்கார். அங்கே வந்து அந்த அந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கதையில் தான் இருக்கார் அவர். அதனால் அந்த உயிருள் யாம் எம்முள் உயிர், அந்த நிலையில் நமக்குள் நாம இருக்கிறார். அது இருக்கட்டும். அது வந்து வள்ளல் பெருமான் சொல்லிட்டார். இப்போ வள்ளல் பெருமான் சொல்லி நமக்கு அனுபவம் ஆயிருமா? உயிருக்குள்ளே இருக்காருன்னு வள்ளல் பெருமானுடைய அனுபவம். ஆனால் நமக்கு அனுபவம் கிடையாது. பச்சை கூட நமக்கு அனுபவம் ஆகலையே. அப்போ என்ன பண்ணோம்? முதல்ல நாம் உயிர்ன்றோம், வேணாம், உயிர் பேரே வைக்க வேண்டாம். உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உணர்வு இருக்கு இல்லையா? நாம் இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் எதுவாக இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களால் எப்படி இருக்க முடியுது, இதை உள்நோக்கி பாருங்கள். அந்த உணர்வை பார்த்துக்க. நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் உணர்வாக இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திங்க. அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு மைன்யூட், ஒரு குண்டூசி நுனி அளவு கூட சொல்ல முடியாது. அங்கே தான் அந்த கண்டினியூஸ் ஸ்பார்க்கிங் நம் தலைக்கு நடுவில் கிடைக்குது. கண்டினியூஸ் ஸ்பார்க்கிங் அங்கே தான் அந்த உள்ளொளியினுடைய விளக்கம் தான் நமக்கு இருக்கிறேன்ற ஒரு உணர்வு. அது வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக அறிவு நிலையில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இருக்கிறேன் அந்த உணர்வு அந்த வண்ணத்தில் விளங்குது. நான் என்ற வண்ணத்திலே அது விளங்குது. அது தானாக விளங்குது என்பதை உள்நோக்கி பாருங்க. அது நாம விளக்கலை, அது தானாக விளங்குது. அது இயற்கைக்கு சொந்தமானது. அது நம்முடையது என்று உரிமை கொண்டாட முடியாது, கொண்டாடக்கூடாது. கொண்டாடினால் துன்பம். இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் யார் படித்தது? சூரியனை படித்ததுன்னு சந்திரனை படிச்சிருக்கு, சந்திரனை படித்ததுன்னு மற்ற கோள்களை படிச்சிருக்கு. இந்த அண்டம் வந்து மில்கி வே கேலக்ஸியில் 50,000 கோடி சூரியனில் இது ஒரு அண்டம். அப்போ அதுவும் அந்த கண்ட்ரோல் தானே. இந்த மாதிரி மில்கி வே கேலக்ஸி 50,000 கோடி இருக்குதுன்றாங்க. அப்போ எல்லாமே அதனுடைய கண்ட்ரோல் தானே. இங்கு வந்துக்குது எல்லாமே தானாக வந்தது தான். இந்த அண்டத்தில் நடுநாயகமாக இருக்கிறது சூரியன். அது தானாக சுடர் விடுது. அந்த அண்டத்தில் இருக்கிற நீங்கள் நாமெல்லாம் தானாக வந்தோம். எல்லாமே தானாக தானே வந்திருக்கு. இந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸு எல்லாமே கருப்பையில் கை கால் முளைச்சது நமக்கு தெரியுமா? எல்லா உறுப்புகளும் எல்லாம் தானாக வந்துட்டுருக்கு. வெளியில் வந்துட்டோம் 10 மாதம் கழிச்சு. சாப்பாடு ஃபீட் பண்ண உடம்பு பெருசாக உப்பிட்டு வந்துடுச்சு. இந்த
இந்த உணவு குப்பைக்கு உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஆமா அதுவும் பிரபஞ்சம் தானே வரவச்சிருக்கு. ஆமா அந்த உணர்வு தான் நான் 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 நான்ற வண்ணத்தில் இருக்குது, நிராதார நிலையில் விளங்கிட்டு இருக்கு. ஆமா அது தானாக விளங்குது, ஆமா சார் நானாக விளங்குது. ஆமா அதை நான் என்பதை நான் அல்ல என்று நம்ம ஒதுங்கிட்டோம்னா நமக்கு துன்பம் இல்லையாகும். நான் அல்ல எல்லாம் நீயே. ஆமாம், நான் என்பது கூட நான் அல்ல, அது அந்த மெய்ப்பொருள் தான். அதுதான் உள்ளதே உள்ளது, ஆமா வில்லது என்றீரே வாரு, அதை வெற்றி கொள்வாய். அதை இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் உள்ளது தான் இப்போவும் உள்ளது, அது என்றும் உள்ளது என்ற உண்மையை நீ முயற்சி எடுத்து இந்த பிறவியிலேயே வெற்றி கொள்வாய். வெற்றி கொள்வாய், வில்லது வெற்றி கொள்வாய். அதுதான் ஆன்ம லாபம். அது இந்த பிறவியில் நாம் கேட்கிறப்பெல்லாம் ரொம்ப கிளாரிட்டி 100% கிளியரா புரியுது. அளவு ஏதோ அப்புறம் திடீர்னு மங்கி போகுது. இது உளறலினுடைய தொகுப்பு. இந்த கிளாரிட்டி அப்புறம் மங்கி போகுதுன்னு சொல்ல வரேன் நானு. அது நமக்கு அப்படி கான்கிரீட்டா நிக்க மாட்டேங்குது. இந்த மூணாவது படி அந்த தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்க சார். நம்ம இன்னர் விஷன் பெற்றுக்கொள்ளணும், அகப்பார்வை பெற்றுக்கொள்ளணும். இது சரணானந்த சாமி சொல்லுவாங்க. சரிங்க சார். அதாவது புறத்திலே புறக்கண் கொண்டு பழகி போன அன்பர்களே, நீங்கள் அகக்கண் மலர்ந்து நோக்குவீர்களாக. நம்முடைய பார்வை இப்போ முகத்தில் இருக்கிற புறக்கண்களை கொண்டு புறத்திலேயே பார்த்து பார்த்து பழகிடுச்சு. இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கிற உலகத்தை பார்க்குறதுக்கு நம்ம அகக்கண் தேவைப்படுது. ஆமாம், அதனால் அன்பர்கள் அகக்கண் மலர்ந்து நோக்குவார்களாக அப்படின்றார். அதான் அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கு உள்ள செய்தியே அங்கை கனிபோல் உள்ள செய்தியே என்றார். அதுதான் நெற்றி. சரிங்க சரிங்க. இந்த படிக்கு நான் இந்த தியானத்தை செய்து நம்ம அந்த இருப்பு நிலையை பிடிச்சிக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கு மனதெல்லாம் பலவீனத்தைப்படுத்தாதீங்க, நம்மையே நாம் நோக்கணும். நம்முடைய உணர்வு, அதாவது மூன்று கேள்வி வைங்க. உங்களை நோக்கி நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, வாட் என்ன இது அப்படின்னு கேளுங்க. வாட் ஹவு எப்படி இருக்குது, எப்படி என்னால் இருக்க முடியுது, ஒய் ஏன் இருக்கிறேன் நான், என்ன இது, யார் இது, இதை பற்றி ஒரு தகவலும் தெரியலையே, தானாக இங்கே நானாக விளங்குது ஏதோ ஒன்று, என்ன கேட்காமையே அப்படி விளங்குதுன்னா என்ன இழுத்து போட்டு வம்புக்கு எழுதுல்ல, அடித்தா எனக்கெல்லாம் வலிக்குது. வரலாறு சொல்லிட்டாரு, நானானான் தானானான் நானும் தானுமானான்ட்டு. சரி, அது நமக்கு அனுபவத்தை வரலையா, இறைவன் தான் நானாகி நிற்கின்றார் என்றது நமக்கு அனுபவத்துக்கு வரலையே. தாயுமானவர் சொல்கிறாரு, நன்றறியேன் தீதறிவேன், எனக்கு நல்லதெல்லாம் ஒன்றும் தெரில பகவானே, இது நல்லதுன்னு எனக்கு நல்லதையும் நான் நாடலை, எனக்கு விருப்பம்னா கெட்டது அதை தான் நாடுறேன். நன்று அறியேன் தீதறிவேன், நான் என நின்றது யார் என்று அறியேன், நான் ஏழை என்னே பராபரமே. இந்த உலகத்தில் பூவர் பர்சன் யாருன்னா கையில் காசு இல்லாதவங்க அல்ல. நான் என நின்றது யாருன்னு தெரியாமல் அது நான் தான் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் அந்த உலகத்தில் ஏழை. எல்லாம் அருமையாக சொல்கிறாரு பாருங்க. இந்த உலகத்தில் ஏழை யாருன்னா நான் என நின்றது
யார் என்று அறியாதவர்கள்னால் ஏழைகள். இந்த ஏழைகள் கடைசி வரல கஷ்டப்பட்டே வாழ்க்கை கிடைச்சிட்டு நம்மளாம் கழிந்து போயிடுறோம். அதனால தான் ஆமாம் தாய்மானவர் சொன்னது. நான் நன்றறியேன் தீதறிவேன் தீதறிவேன். ஆமாம், நல்லதெல்லாம் நான் நாடல, தீதை தான் நாடிக்கிட்டு இருக்கேன். அது சரியாக போனால் போட்டதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் என்ன நின்றது ஆர் என்று அறியேன், நான் ஏழை என்னே பராபரமே. எல்லாம் இதெல்லாம் போட்டு எவ்வளோ நமக்கு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதனால தான் அருணிநாதர் பெருமான் சொல்லுவார். அந்த அருணிநாதரை பற்றி தாயுமானவர் சொல்லும்போது, அப்பா அருணகிரி, உனைப்போல் ஓர் சொல் விளம்பியவர் யார் என்றார். அந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரத்தில் படித்தா தெரியும். அதாவது எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. விண்ணப்பம் பண்ணிட்டாரா, அது அப்படியே முருகப்பெருமானுக்கு போயிடுச்சு. அருட்பெருஞ்சோதி முருகப்பெருமானுக்கு போயிடுச்சு. உடனே அவர் ஒரு வரம் கொடுத்தார். அந்த வரத்தில் அவர் பையனை அனுபவிச்சிட்டார். அந்த பையனை அவர் சொல்கிறாரு, இது எல்லாம் வரை என்ன இழந்த நலம் சொல்லாய். ரைட்டு, ஓகே, அந்த வரத்தை பிடிச்சிக்கிட்டா. இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை அது ஒரு உபதேசம். அது யானாகிய என்னை விழுங்கி என்ன போட்டு அணுகுண்டு போட்டால் தான் நான் இது அழியும். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அணுவது சரிங்க சரிங்க, நன்றிங்க. சரிங்க சரிங்க சரிங்க, தயவு நன்றி நன்றி. ஓம் ராமலிங்காய நம. ஓம் ராமலிங்காய நம. தயவு போச்சுடா.